நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாம் யுக யுகமாய் அரசாட்சி செய்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நான் சொன்னாக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி நிஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? என்னோடு தயவாய் திருப்புங்களேன். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி நிஜமான் என் இதயத்தில் ஏவி இருக்கிறார். அந்த வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 1ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஐயா அம்மா, நான் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் ஒரு வேளை வேதாகமும் இல்லை என்றால் நீங்கள் அதற்காகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வேதாகமும் அனுப்பி வைக்கப்படும். என் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா பக்கம் இருக்கிறவங்க வீட்டில் இந்த வேதாகமும் இருக்கணையா. பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி இந்த வேதாகமம் தான் காமிக்கும். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ இந்த வேதாகமம் தான் கற்றுக் கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா புக்ஸையும் படிக்க சொல்லுதீங்க, நல்லது. இதையும் படிக்க சொல்லுங்கய்யா. பரிசுத்தமாய் வாழும், பரலோகம் போய் சேரும். என்னாண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்கிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு தேவஜனமே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன் கூடவே இருக்கிறேன். என்ன ஒரு பெரிய ஒரு வாக்கத்தை தான் பாருங்களேன். நீ போ, உன்னை நான் பார்த்துக்கிடன்னு இல்லை, உன் கூடவே இருக்கிற, நீ பயப்பட வேண்டாம், நீ யாருக்கும் பயந்துராத, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எரேமியாவை குறித்து வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் போக சொல்ல இடத்துக்கு நீ போகும்போது அவர் சொல்ல, ஐயோ நான் கொஞ்சம் வயசுக்காரப்பா, என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. என் ஆண்டுடைய வேதம் சொல்கிறது, உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டாராம். ஐயா அம்மா, உங்களைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இந்த பேரா இருக்குதே, எனக்கு இந்த கிறிஸ்தவ பேர் இல்லையே, இந்த பேர் இருக்கிறது, என்னை எப்படி ஆண்டவர் உச்சரிப்பார்? ஐயா, கிறிஸ்தவ பேர், வேத பேர், அந்த பேர், இந்த பேர் நீ வச்சுக்கிட்டது. என் ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைகள். ஆமென். என் ஆண்டவருக்கு நீங்கள் பிள்ளைகள். எல்லா நாமங்களும் அவரையே குறிக்கிறது. ஆமா, என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் பெயர்களின் அர்த்தங்களை, உங்கள் பெயர்களின் அர்த்தங்களையும் என் எஜமானுடைய பெயர்களின் அர்த்தங்களையும் பாருங்கள், சரியாயிருக்கும். ஆமென், ஆமென். ஆம், நாம் நினைக்கிற போது அல்ல. என் ஆண்டவர் மகா வல்லமையுள்ள தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாத. உன்னை நெருக்குகிற ஜனங்களுக்கு, வீணாய் உன்மேல் பழி சுமத்துகிற ஜனங்களுக்கு, வீணாய் உன்னை கஷ்டப்படுத்துகிற ஜனங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவங்க கூட யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க கூட அவங்க சொந்தம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரமிக்கவர்களால் பணம் இருக்கலாம், ஆனால் உன்னோடு தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, இந்த மாசத்தோட எப்படி ஆகிலும் இவனை வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லி ரொம்ப தீவிரப்படுதாங்களோ, பயப்படாதங்க ஐயா, அம்மா பயப்படாதங்க. உனக்கு கண்காணாத இடத்துக்கு நான் மாத்திருவேன்னு சொல்லி ரொம்ப தீவிரப்படுவாங்களோ, பயப்படாதங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவர்களோடு யார் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நான் இன்றைக்கு பேசுகிற ஒரு தலைப்பு, அவர் நடுவில் இருக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசே என்ற பரிசுத்தவானுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களை அழைத்து வரும்படி சொல்லும் பொழுது சொல்லுவார், நீ எங்கே போனாலும் சரி,
நீ எங்க போனாலும் சரி, ஆனால் நான் உன் நடுவில் இருக்கும்படி வாசஸ்தலம், நான் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடம் உன் நடுவில் இருக்க வேண்டும். நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போ. உடன்படிக்கை பெட்டி போகிற எல்லா இடமெல்லாம் ஒவ்வொரு நாளும் 40 ஆண்டு காலமும் அந்த 40 ஆண்டு காலம் சுமந்து போகிற அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலின் ஜனத்தில் நடுவில் இருக்கும். நீ மலைக்கு போறியா, அது சென்ட்ரல் எனக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும். நான் அங்கே தான் இருப்பேன், என் ஜனங்களின் மத்தியில் தான் நான் இருப்பேன். என்னை ஓரத்தில் ஒதுக்கிறத, நான் ஓரமா இருக்க ஆள் இல்லை. என் அருமை தேவஜனமே, கொஞ்சம் பதவி வரையும் பணம் வரையும் நம்முடைய ஜனங்களுக்கு வருகிற ஒரு பெரிய வியாதி, சொந்தங்களை மதிக்க மாட்டார்கள். தன்னை ஏற்றி வைத்தவர்களை மதிக்க மாட்டார்கள். தனக்காய் உழைத்த நபர்களை மதிக்க மாட்டார்கள். சொல்லுவாங்க, எங்களுக்கு தனியா இல்லையோ, எங்களுக்கு தனியா மேல சேரப்போடு, நாங்க விசேஷமானவங்க, நாங்க விசேஷமான, நாங்க தனித்து தெரிய வேண்டும். நிஜமான அப்படி இல்லையா? சர்வ லோகாதிபதி சொல்கிறார், நான் உன் நடுவில் தான் இருப்பேன், நீ எனக்கு உன் நடுவில் வாசஸ்தலத்தை வைக்கணும். நான் தங்குகிற ஸ்தலம் உன் நடுவில் இருக்க வேண்டும். நீ என்னை தூரப்படுத்தாதே என்று சொல்லியிருக்கிறார். போகட்டும். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதே 19ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை சொல்கிறார். எதற்காக நடுவில் இருக்கிறாராம்? உங்களை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். நான் உன் நடுவில் இருப்பேன் என்று சொல்லி நேர்முகமாக மறைமுகமாக என் ஆண்டவர் 39 இடங்களிலே சொல்லியிருக்கிறார். நான் உன் நடுவிலே வாசம் செய்வேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்றும் நான் உன் அருகே இருக்கிறேன் என்று சொல்லி 39 இடங்களிலே சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை எவ்வளவு பாருங்களேன், 39 இடத்துல இருக்கிறது. நான் உன் நடுவில் தான் இருப்பேன். என்ன ஒரு அன்பு! ஏன் என்று சொல்லி எரேமியாவின் புஸ்தகம் அதே 1ஆம் அதிகாரம் 19 சொல்லுது, ரட்சிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை காப்பதற்காகவே நான் நடுவில் இருக்கிறேன். உங்ககிட்ட எதையும் பிடுங்கி திங்கிறதுக்கு இல்லை, உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உன்னை ரட்சிப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, என் ஆண்டவர் சொல்லுகிற வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 30:11 சொல்கிறது, தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்கள் வேலையை நீங்கள் நடத்துங்கள், நீ வேலையை செய், நான் உன் நடுவில் இருப்பேன். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தெய்வம், ரட்சிக்கிற தெய்வம். ஒருவன் ரட்சிப்பில்லாமல் பரலோகம் போக முடியாது. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படாமல் நீங்கள் பரலோகம் போகலாம் என்று எண்ண வேண்டாம். இந்த பரிசுத்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த பரிசுத்த தெய்வத்தின் வல்லமையை, மகத்துவத்தை அறிந்து கொள்ளாமலும் நீங்கள் போக முடியாது. அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான், உன்னை விடுவிக்கிறதுக்கு தான் உன் அருகே இருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு ரட்சிப்பு என்பது இலவசம். இந்த ரட்சிப்புவை கொடுக்க யாரால் முடியும்? என் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவாய் முடியும். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாராம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நானெல்லாம் இந்த ஆள் கிடையாது, நானெல்லாம் நீங்கள் பேசுகிறது போல ஒரு நல்ல மனிதனோ இல்லை இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனோ கிடையாது, என்னை ரட்சிப்பாரா? ஐயா, உங்களைத்தான் தேடி வந்தார். நல்லவன்னு சொல்றவனை தேடலை. நாங்கெல்லாம் பெரிய கோத்திரம், நாங்கெல்லாம் பெரிய ஜாதி, நாங்கெல்லாம் பெரிய பசுத்தவான், அவனை தேடி வரல. ஆமா, அவங்களை தேடி வரல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை ரட்சிப்பதற்குத்தான் வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நடுவில் இருக்கிற தெய்வத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் இருப்பார் நம்மோட? வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலும் அவர் நம்ம அருகே தான் இருப்பாரா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வேதத்திலே தானியேல் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த தானியேல்
தேவனுக்கு பிரியமாயிருந்தார். வேறு தேசத்திலே சிறையாய் கொண்டு போகப்பட்டவர். சிறையாய் கொண்டு போகப்பட்டவரை அக்கினிக்குள்ளே போடுகிறார்கள். வணங்குப்பா, வணங்க மாட்டேன். ஐயா, எனக்கு தெய்வம் யார் என்று தெரியும், நான் எல்லோரையும் தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறவனை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள், இவனை எப்படியாவது அக்கினிக்குள்ளே தள்ளிவிட வேண்டும் என்று. மறுபடியும் இந்த ராஜா கேட்கிறார், எப்பா நீ வேற வணங்கிட்டு போயிரு, நீ தப்பிச்சிரு. இல்லையா, இல்லை, என்னை அவர் காத்தாலும் சரி பாதாத்தாலும் சரி பாதாக்கட்டலன்னா வணங்க மாட்டேன்னாரு. அக்கினி சூடாக்கப்பட்டது. 7 மடங்காய் சூடாக்கப்பட்டது. சூடாக்கப்பட்ட அக்கினியிலே கொண்டு போனவர்கள் அந்த தீயை தாங்கும்படி சல்லாக்கள் குல்லாக்கள் என்று போட்டிருக்கிறது. தங்களுடைய அந்த தீயை உள்ளே வராதபடி, தீயின் வெக்கை உள்ளே வரக்கூடாதபடி அந்த ட்ரெஸ்ஸுகளோட தூக்கிக்கிட்டு போனவன் அந்த ட்ரெஸ்ஸோடு எரிஞ்சு போயிட்டான். சல்லாக்களோடு குல்லாக்களோடு நான் நினைக்கிறேன் 3 பேரை தூக்கிட்டு போனவங்க ஒருவேளை ஒரு 6 பேராக இருந்திருக்கலாம் குறைஞ்சது. என்னுடைய சின்ன ஒரு கண்டுபிடிப்பு. கூட இருக்கலாம், குறையா கட்டாயம் இருக்காது. அப்படி தானே? ஒரு ஆளை 2 பேர் தூக்கிட்டு போனாலும் 6 பேர் தீ வராதபடி நல்ல மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லா தண்ணியும் ஊற்றி அந்த ட்ரெஸ்ஸோடு போனவன் எரிஞ்சு சாம்பலாய் போய்விட்டான். நடு அக்கினிக்குள்ளே போகிறதுக்கு முன்னகட்டி கால் வாசியில் போகவே அவன் செத்து போயிட்டான். 3 பேரும் பார்த்தாங்க, நான் உள்ளதான் போகணுமா, போகிறேன். போயாச்சு. அங்கே பார்த்தா காய் அப்படி ரிலாக்ஸ் பண்ணதாங்க, அப்படி காற்றோட்டம் போல் இருக்குது, அப்படி ஏசி காற்று போல அப்படி அப்படி உலாத்துதாங்களாம், உலாவினார்கள், சுற்றி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினியை சுற்றி வருகிறார்கள். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ஐயோ நான் 3 பேரை தானே புள்ள போட சொன்னேன், 4வது ஒரு ஆள் இருக்கிறாரே, 4வது ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருடைய சாயல் தேவனுடைய சாயல், மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயல், தேவ தூதனை போல் இருக்கிறது என்று சொன்னார். என் அன்பு தேவதனமே, உன்னை காக்கும்படி உன் நடுவில் தான் இருக்கிறான். நீ நினைக்கிறாய் உன் கண்ணுக்கு அதுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். உள்ளே உலாவின அந்த 3 பேருக்கும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியவில்லை. ஆனால் பார்க்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவரோடு கர்த்தர் உலாவுகிறார் என்று. இன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் போராடி போராடி தோற்றவன் சொல்லுவான், அவரோடு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை விதவிதமான வழியில் இதுவரை உங்களோடு போராடி இருக்கிறார்கள். எத்தனை எத்தனை இல்லாத காரியங்கள், பொல்லாத காரியங்களை சொல்லி உங்களை துன்பப்படுத்தி அழ வைத்து இதுவரை ரசித்திருக்கிறான். ஆனால் ஜெயிக்க முடியவில்லையே. ஆனால் அவனுடைய எண்ணத்தின்படி தேவன் உங்களை விடவில்லையே. சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்லுவார், என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அறிந்து கொண்டேன் என்று. ஆமாய்யா, உங்களை ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அம்மா, உங்களை ஏசப்பாவுக்கு பிடிக்கும். தங்கச்சி, தம்பி, அருமையான கருமையான குட்டி பிள்ளைகளே, உங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உங்கள் வீட்டில் ஓன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமாம், தங்கியிருப்பாராம். என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். அன்றைக்கு ஒரு வியாதிப்பட்டவனுடைய வீட்டுக்கு என் ஆண்டவர் சொல்கிறார், வியாதி உள்ள வீடு, என் எஜமான் உள்ளே செல்லையும் ஆட்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். ஏசப்பா வந்துட்டார்னு வீடெல்லாம் நிறைஞ்சு வெளியெல்லாம் ஆட்கள் நிற்கிறது. இதை கேள்விப்பட்ட ஒரு மனிதனை, ஐயோ நெடுநாளாய் இந்த தெருவில் ஒருத்தர் திமிர்வாதமாய் கிடக்கிறான், அவனை எப்படியாவது தூக்கிட்டு போய் இந்த ஏசப்பா கிட்டத்தில் இறக்கிட்டோம்னா போதும். தாமதிக்கிறதுக்கு நேரம் இல்லை பாருங்களேன். அவர் வெளியே வரட்டும் பார்த்து கொடுங்க. இல்லை இல்லை, உள்ளே இறக்கிறது. மேலே இருக்கிற கூரையை பிரித்து உள்ளே இறக்கியாச்சு. வியாதிப்பட்டவன் வீடு
வியாதியை சுகமாக்குற வீடா மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வியாதியோடு கிடந்தவன் வீடு வியாதிகள் நீங்குகிற வீடாய் மாறிவிட்டதையா. என்ன ஒரு பாக்கியம். ஏன்? அங்கே எஜமான் இருந்தார். இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன் நடுவில் எஜமான் எழுந்தருளும் பொழுது தரித்திரம் உங்கள் வீட்டுக்குள் வர முடியாது ஐயா. பாவ சாபங்கள் உங்கள் வீட்டுக்குள் வர முடியாது. பொல்லாத கடங்கார ஆவி உங்கள் வீட்டுக்குள் வர முடியாது. பொல்லாத விபச்சார எண்ணங்கள் வீட்டுக்குள் வர முடியாது. பொல்லாத மந்திர தந்திரங்கள் உங்கள் வீட்டுக்குள் வர முடியாது. ஏனென்றால் உன் அருகே இயேசு இருக்கிறார். உங்கள் அருகே இயேசு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்குமா. நீங்க நம்ம செஞ்ச ஒரு பாவம் நம்ம நினைப்போம் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது வாசப்படியில் கரெக்டாக வந்து படுத்து கிடக்கும். என்ன செய்யும் தெரியுமா? பாவம் வாசப்படியில் இருந்துக்கிட்டு வருகிற ஆசீர்வாதத்தை சொல்லும், நீ உள்ள வராத, நான் தான் இருக்கிறேன். நீ உள்ள வராத, நான் தான் இருக்கிறேன். அது சாபத்தை பிறப்பிக்கும். நோய், பிரச்சனை, நிம்மதி இல்லாமையை கொண்டு வரும். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது பாவம் செய்யாத நீதிமான் பூமியில் இல்லை. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் என்ன பாவம் செய்தேன்? ஐயா, இந்த உலகம் ஒரு பொருளை எடுத்தால் தப்பு என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தின்படி ஒரு பொருளை நீங்கள் எடுத்தாலோ இல்லையே ஏதாவது செய்தாலோ தப்பு. பரலோக சட்டம் ஒன்று இருக்கிறது, அது நீ நினைத்தால் தப்பு என்று சொல்லுகிறது. தப்பு செய்யாமல் இருக்குமா? என் ஆண்டோடத்தில் இன்றைக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அவர் வந்ததே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகம் சேர்ப்பதுக்குத்தான். அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டா பிரச்சனைக்கு இடமில்லை. வீணான பிரச்சனை அவன் வீட்டுக்கு வராதம்மா. எனி டைமும் அழுது கொண்டு இருக்கிற அந்த அழுகையின் சத்தம் வீட்டில் கேட்காது. ஏனென்றால் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமாம். ஆமா, செத்த வீட்டுக்கு ஏசப்பா போனார், சந்தோஷ வீடா மாறிட்டு. வியாதிக்கார வீட்டுக்கு ஏசப்பா போனார், சுகமாக்குகிற வீடாய் மாறிட்டு. இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில் சந்தோஷம். இன்றைக்கு அவர் வீட்டுக்கு வர விரும்புகிறார். சகைவை பார்த்து சொன்னார், சகைவே, நீ என்னையே தேடிக்கிட்டு இருக்க, நான் உன்னையே தேடி வந்திருக்கேன். அவன் சொல்லுங்களேன். அவர் இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்கறதுக்கு தான் மரத்து மேலே ஏறினார். அவர் ஏறதுக்கு முன்னாடி நிஜமான் என்னைய யாராவது தேடுவாங்களா? யாரும் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க. பாவி வீடு, அநியாயக்கார வீடு, அக்கிரமக்கார வீடுன்னு இருந்துச்சுயா அந்த சகைய வீடு. இன்னைக்கு உங்க சொந்தம் உங்களை எப்படி ஒதுக்கி வச்சிருக்கு, அதே போல அவனை ஒதுக்கி வச்சிருந்து. இவமெல்லாம் ஒரு மனுஷனா உயிரை தூக்கி நடந்து போறானே, இவன் வீட்டில் இத்தனை பிரச்சனை வந்துருச்சு, இத்தனை விதமான காரியங்கள் இருக்கு, இவங்களை ஏன் வாழணும்னு சொல்லி உங்க காதுகள் கேட்க சொல்லுகிறது போல. அன்னைக்கு சகையை பார்த்து சொன்னாங்க. சகை அவங்க பேச்ச கேட்கல. தினம் இவனுக்கு இதான வேலை, சொல்லிட்டு போடுன்னு சொல்லி விட்டுட்டான். எஜமானை பார்க்க போக என் எஜமான் சொன்னார், நீ கீழே வாப்பா, நான் வீட்டில் தங்கணும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வரையுமே அவனுடைய பெயர் மாறிட்டையா. அநியாயக்கார, அக்கிரமக்காரன், அவன் அந்த இனம் அந்த ஜாதி எல்லாம் மாறி இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்ட்டாரு. என் எஜமான் எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்களேன். அந்த தெய்வம் உங்களை அழைக்கிறார் ஐயா. வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் ஜனங்களே, சகல ஜாதிகளே, திடன் கொள்ளுங்கள், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2:4 சொல்லுகிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. பிரச்சனை போராட்டத்திலிருந்து தப்புவிக்க, பொல்லாத மனுஷீக கண்ணிகளிலிருந்து தப்புவிக்க, பொல்லாத மந்திர தந்திரங்களிலிருந்து தப்புவிக்க உங்களோடு தேவன் இருக்கிறாராம். ஆம், லேவியராகமம் 26:11 சொல்லுகிறது, நான் உன் நடுவில் தான் இருப்பேன், நான் உன் நடுவில் தான் இருக்கணும், என்னை உன் நடுவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று. ஐயா, இந்த ஏசப்பா அன்னைக்கு உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். இவருக்கு இடம் இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா
என் வீடு பாவத்தினால் நிறைந்திருக்கிறதே, அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறதே. என் வீடு ஒரு சின்ன வீடுன்னு சொல்லி அந்த வீடு இல்லைம்மா, உன் இருதயமாகிய வீட்டில் என் எஜமான் தங்க விரும்புகிறார். உன் இருதயமாகிய வீட்டில் என் எஜமான் தங்க விரும்புகிறார். என் ஆண்டவருக்கு ஒரு இடம் கிடைக்குமா? எத்தனையோ பேருக்கு இடம் இருக்குது உன் இருதயத்தில். சினிமா நடிகருக்கு இடம் இருக்குது, ரீல்ஸ் பண்ணவனுக்கு இடம் இருக்குது, டான்ஸ் ஆடுறவனுக்கு இடம் இருக்குது, பாட்டு பாடுறவனுக்கு இடம் இருக்கிறது, மந்திரக்காரனுக்கு இடம் இருக்கிறது, தந்திரக்காரனுக்கு இடம் இருக்கிறது. ஏசப்பாவுக்கு இடம் இருக்குதா? ஐயா, ஏசப்பாவுக்கு இடம் இருக்கிறதா? என் ஆண்டவர் தேடுகிறார். நான் உன் நடுவில் வருவேன்ப்பா. உன் நடுவில் நான் வந்துட்டோம்னா உன் பிரச்சனை காணாம போயிடும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே இல்லை. ஒளியாகிய நிஜமான இயேசு கிறிஸ்து உன் நடுவே வரும் பொழுது இருளாகிய பொல்லாத வல்லமைகளுக்கும் தரித்திரங்களுக்கும் இடமில்லாமல் போகும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று இப்பொழுது அழைப்பீர்களா? எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, இப்பொழுது நிஜமான நீ அழைப்பாயா? அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று. அவரை கூப்பிடுறதுக்கு ஒரே ஒரு தகுதி, நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்களா? என்னுடைய பாசையில் சொல்லப்ப நான் உயிரோடு இருக்கீங்களா? போதும், அவ்வளவுதான் ஐயா. அவரை நீங்க கூப்பிடலாம். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமான தெய்வம் அல்ல, நம்மை தள்ளுகிறவரும் அல்ல. இந்த உலகம் ஒதுக்குறது போல ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி, கட்சியை சொல்லி நம்மை தள்ள மாட்டார். ஆம், அவர் நம்முடைய தெய்வம், நம்முடைய தெய்வம். அதனால்தான் அவர் நம்மை போல மனுஷ சாயலில் வெளிப்பட்டார். அவர் சொல்லுகிறார், நம்ம மத்தியில் வாசம் செய்வோம்ப்பா, நான் உன் நடுவிலே வந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். நிஜமான இப்படிப்பட்ட காரியங்களை கண்ணோட்டன் கூடுங்களுக்கு அடைக்கப்படும் போது சொல்லும் பொழுது அவருடைய மகிமை என்ன என்பதை நான் பார்ப்பேன். பலத்த காரியங்களை செய்வார். இன்றைக்கு அந்த வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்கு சொல்கிறார். நிஜமான உன் நடுவே வர இருக்கிறார். அவருடைய வல்லமை என்ன என்பதை உணர இருக்கிறாய். நீ இன்றைய அப்பா என்று கூப்பிடுவாயா? சகோதரனே, சகோதரியே, போராட்டம் நிறைந்த உன் வீட்டுக்கு நிஜமான வர இருக்கிறார். தருத்திரம் நிறைந்த உன் வீட்டுக்கு நிஜமான் வர இருக்கிறார். ஐயோ, என் சொந்தங்களே என்னை கைகழுவி விட்டதே, என் சொந்தங்கள் என் வீட்டுக்கு வருவதில்லையே, என் தகப்பனும் என் சகோதரன் என்னை தண்ணீர் துளைத்து விட்டார் போல என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, நான் ஏழையாய் இருப்பதினால் என்னை யாரும் விரும்புவதில்லையே, என் குடும்பமும் பிழைக்குமா, எங்களுக்கும் ஒரு வாழ்வு வருமா, இந்த குடிகார கணவனுக்கு என்றைக்கு புத்தி வரும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு நிஜமான் உன் அருகே வர இருக்கிறார். இன்னைக்கு நிஜமான் உன் அருகே வர இருக்கிறார். அவரை அப்பா என்று கூப்பிடு, அவரை அப்பா என்று கூப்பிடு. அவர் உன் நடுவிலே வரும் பொழுது நீ நினைத்திராத காரியங்களை செய்வார். உன் சந்ததி கேள்விப்படாத காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த உலகம் காணாத அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கூப்பிடு, அப்பா என்றால. என்னைக்குமா எல்லா நாளும் நீயே உன் இருதயத்தில் அழுது கொண்டு இரவெல்லாம் தூங்காமல் ஏன் உன்னை நீயே கெடுத்து கொண்டு இருக்கிறாய்? வியாதியை வருவித்துக் கொண்டாயே. ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சொல்லுகிற, ஐயோ தூக்கம் வராதனால நான் எங்க மெண்டலா பேருன்னு கூட பயப்படுதேன். இன்னைக்கு சொல்லுவேன், இந்த இயேசுவை கூப்பிட்டு பாரு. என் சகோதரியே, எனக்கு அருமையான அம்மா, நீ இந்த இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு ஒரு நடுவே வருவார், சமாதானத்தை தருவார், சமாதானத்தை தருவார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் உங்களை நிரப்ப வல்லமை உள்ள தெய்வம். ஓ ஷகபதுர தேவக்கரம், தேவ வல்லமை இன்னும் பலமாய் வெளிப்படட்டும் அப்பா, பலமாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை கர்த்தாவே, எல்லா அந்தகார கிரியைகளும் இப்பொழுதே செயலற்று போவதாக. என் குடும்பங்களை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் கர்த்தாவே, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளட்டும் அப்பா. வியாதிகள் நீங்கட்டும், மன பாரங்கள் நீங்கட்டும் அப்பா, மனபாரம் நீங்கட்டும். தூக்கமில்லாத இரவுகள் இன்றோடு முடியட்டும். நல்ல நித்திரையை தாரும், பெரிய அதிசயத்தை அற்புதத்தை சாரும்.
வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும் தேவனே. கடன்களை குடித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லும், சீக்கிரத்தில் அடைக்கப்பட்டு நீ வாழ்ந்திருப்பாய் என்று. மகா பெரிய தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்முடைய அடிவர் அதிகாரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.